Hi friends, Assalamu alaikum. Welcome to Anish Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா மரவள்ளி கிழங்க வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி ரெடி பண்ண போறோம். நான் இன்னைக்கு செய்ய போறது வந்து கேரளா ஸ்பெஷலான கப்ப தான். இது வந்து கேரளாவுல வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஃபுட். இது எப்படி செய்யலாம் அப்படினு பார்க்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கறீங்க அப்படினா அனிஷ்னா கிச்சனுக்கு வந்து Subscribe பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு வந்து கிழங்கு எடுத்துர்க்கேன், மரவள்ளி கிழங்கு. இத வந்து நம்ம நல்லா ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான சைஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து தொலியை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஃபுல் கிழங்கை வச்சு தொலியை ரிமூவ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ஈஸியா வராது. அதனால இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு தொலியை ரிமூவ் பண்ணீங்கனா ஈஸியா வந்துரும். கட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்ம இத ஒரு டைம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபுல்லாத்தையும் கட் பண்ணிட்டு தண்ணியில போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து இத வந்து ரொம்பவே குட்டி குட்டியா கியூபா வந்து கட் பண்ணிக்கலாம். அப்பதான் வந்து நமக்கு வேகிறதுக்கும் ஈஸியா இருக்கும். சாப்பிடும்போது வந்து சூப்பரா இருக்கும். இப்போ அத வந்து நல்லா கட் பண்ணத வந்து தண்ணியில போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அடுப்புல வச்சு ஒரு 70% மட்டும் குக் பண்ணா போதும். ரொம்ப நேரம் வந்து வேக வச்சோம் அப்படினா ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆயிரும். அப்ப சாப்பிடுறதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்காது. இந்த கிழங்கு வேக வைக்கும்போது வந்து நீங்கள் மூடி போடாமல் வேக வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த கிழங்குல வந்து ஒரு பசத்தன்மை மாதிரி இருக்கும். அதை நீங்கள் மூடி போடும்போது வந்து அந்த கிழங்குல ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி விழுவிழுப்பு தன்மை மாதிரி இருக்கும். அது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. எனக்கு வந்து கிழங்கு வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி தாளிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் வந்து 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைச்சா கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஆனால் பெரிய வெங்காயம் தான் இந்த டிஷ்ஷுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இது கூடவே வந்து 3 பூண்டு பல்லை வந்து லேசாக தட்டிட்டு வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து லைட்டாக மெரூன் கலர் மாற அளவுக்கு வதங்கணும். அதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து உப்பு பார்த்து சேர்த்துக்கங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து கிழங்கு வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் நீங்கள் உப்பு சேர்த்துக்கங்க. இந்தளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் 9 காஞ்ச மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து இந்த காஞ்ச மிளகா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் பச்சை மிளகா வேறு எதுவும் சேர்த்துற வேணாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரிஜினல் டிஷ்ஷில் வந்து அவங்க வந்து வெறும் மஞ்சத்தூள் எதுவும் சேர்க்காம வெறும் வெள்ளை கலரில் தான் இருக்கும். ஆனால் வந்து நான் இன்றைக்கி வீடியோவுக்கு காமிக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கலர் சேஞ்சாக தெரியணும் அப்படின்றதுக்காக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து வேக வச்ச அந்த கிழங்கை வந்து இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நான் உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கலாம் சரியாக இருக்கான்ட்டு. பூண்டு வந்து இந்த கிழங்குல வந்து கேஸ்டபிள் இருக்கும். அதை எடுக்கிறதுக்காக மட்டும்தான் பூண்டு சேர்த்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க வந்து சேர்த்துக்கலாம். விருப்பம் இல்லாதவங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு சூப்பரான காம்பினேஷன் வந்து அவங்க கேரளா சைடில் வைக்கிற மீன் குழம்பு தாங்க. அந்த மீன் குழம்புல வந்து அவங்க தேங்காய் எதுவும் ஊற்றாமல் வைப்பாங்க. அது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்மளுடைய சூப்பரான கேரளா ஸ்பெஷலான கப்பை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அனிஷ்னா கிச்சனுக்கு வந்து Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.